இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரெட் ஆம்லேட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிரெட் ஆம்லேட் பண்றதுக்கு 4 முட்டை எடுத்துர்க்கேன். 2 பிரெட்டுக்கு 4 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணிருக்கேன். தக்காளி பாதி தக்காளியா பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இல்ல முட்டையை உடைச்சு ஊத்தி நான் வந்து 2 பிரெட்டுக்கு 4 முட்டை எடுத்துர்க்கேன். முட்டை அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக தான். நீங்கள் ஒரு முட்டை கூட ஒரு பிரெட்டுக்கு எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, தேவையான உப்பு. இதை கலந்துடலாம். கலந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். முதல்ல பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வெறும் பிரெட்டு தான் ரோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இது கூட பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையிலேயே தனியாக முக்கி எடுக்காமல் இதிலேயே நம்ம முட்டையை நல்லா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க முட்டையெல்லாம் இப்படி நனைச்சி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு முட்டை வந்து அடியில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். அப்படியே திருப்பி போட்டால் முட்டை வந்து தனியாக பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் அடியில் இருக்கிறது நல்லா வேகட்டும். வெந்தாலே அது தானாக திரும்புறதுக்கு வந்துடும். இப்போ முட்டையை இது மேலே கவர் பண்ணிக்கலாம். இந்த பிரெட்டு தெரியாத அளவுக்கு 4 பக்கமும் மடிச்சுட்டு திருப்பி போட்டுக்கணும். இப்போ வந்து நான் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். உள்பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போது அவ்வளோதான். பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசிக்குது, நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி பிரெட் ஆம்லேட் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.